அடுத்ததாக நாம் பார்க்க போகும் காதை அந்திமாலை சிறப்பு செய்காதை. மாலை நேரம் வந்தது. மகளிர் விளக்கு ஏற்றுகின்றனர். கோவலனும் மாதவியும் இணைந்திருக்கிறார்கள். பிறைச்சந்திரன் வானில் தோன்றுகிறது. காதலர்களுக்கு இது மகிழ்ச்சியையும் பிரிந்தவர்களுக்கு வருத்தத்தையும் தருகிறதாம். கண்ணகி கோவலனை பிரிந்ததால் மங்களன் ஆணை தவிர மற்ற அணிகலன்கள் அணியாமல் ஒப்பனை இல்லாத ஓவியமாக வருந்தி நிற்கிறாள் என்று இந்த இடத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக நாம் பார்க்க போவது இந்திர விழா ஊரெடுத்த காதை. புகார் நகரத்தின் சிறப்பே இந்திர விழா. தமிழகத்தில் இதனை சித்திரை திருவிழாவாக கொண்டாடி வருகிறோம். புகார் நகரத்தில் உள்ள பட்டினப்பாக்கம், மருவூர் பாக்கம் போன்ற இடங்களில் மக்கள் கூடியிருக்கிறார்கள். இங்கு ஐவகை மன்றங்கள் உள்ளன என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். தெய்வ மன்றம், இளஞ்சி மன்றம், ஒளிக்கல் மன்றம், நாலங்காடி பூதம், பாவை மன்றம் என்பனவாம். தெய்வ மன்றத்தில் இறைவனை வழிபடுவதற்காக மக்கள் கூடியிருக்கிறார்கள். இளஞ்சி மன்றத்தில் உடல் நோயுற்றவர்கள் பொய்கையில் நீராடுவர். ஒளிக்கல் மன்றத்தில் பித்து பிடித்தவர்களும் செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்களும் இங்கு வந்து வழிபாடு நடத்துவர். நாலங்காடி பூதம் எனக்கு பிடித்த செயல் இதனுடைய செயல். நல்லவர்களை ஒன்றும் செய்யாதாம், தீயவர்களை அடித்து கொன்று விடுமாம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது பாவை மன்றம். இந்த பாவை மன்றமானது அரசன் நீதி தவறிய போதும் மக்கள் தவறு செய்யும் போதும் கண்ணீர் சிந்தி நிற்குமாம். இவ்வாறு ஐவகை மன்றங்களை பற்றி இளங்கோவடிகள் அழகாக கூறியிருக்கிறார். மன்னன் முரசு யானை மீது வைக்கப்பட்டு புனித நீரால் நீராட்டப்பட்டு இந்திர விழா தொடங்குகிறது. புகார் நகரமே விழா கோலத்தில் திகழ்கிறது. கோவலனும் மாதவியும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள். கண்ணகி வருத்தத்தோடு இருக்கிறாள். கண்ணகிக்கு இடக்கண் துடிக்கிறதாம், மாதவிக்கு வழக்கண் துடிக்கிறதாம். இடது கண் துடித்தால் நல்லது என்பதை அக்காலத்திலேயே இளங்கோவடிகள் குறிப்பிட்டு இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்க போவது கடலாடு காதை. மேல் உலகத்தில் இருந்து விஞ்சயன் என்பவன் தன் காதலியோடு இமயம், கங்கை இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு புகார் நகரத்திற்கு வருகிறான். புகார் நகரத்தின் அழகையும் கொடியேற்று விழாவினையும் தன் காதலிக்கு அவன் காட்டுகிறான். கோவலனுடன் 32 வகையான அணிகலன்களை அணிந்து கடற்கரை நோக்கி செல்லும் மாதவியை பற்றி கூறுகிறான். 11 வகையான ஆடல்களை ஆடும் சிறப்பான ஆடல் அழகி மாதவி என்கிறார். இப்பொழுதே கோவலனுக்கும் கண்ணகிக்கும் சிறிது ஊடல் ஏற்பட்டுள்ளது. அந்த ஊடலின் காரணமாகவே அவர்கள் கடற்கரைக்கு செல்கின்றனர். அடுத்ததாக நாம் பார்க்க போவது காணல் வரி. சிலப்பதிகாரத்தின் திருப்பு முனையே காணல் வரி. பொது விழாவில் மாதவி ஆடக்கூடாது என்கிறான் கோவலன். கடற்கரையில் யாழினை கோவலன் கையில் கொடுத்து வாசிக்க சொல்கிறாள் மாதவி. கோவலன் நல்ல கலைஞன், நல்ல ரசிகன். காவிரியை பற்றியும் சோழ நாட்டின் பெருமையை பற்றியும் பாடினான். அந்த பாட்டின் உட்கருத்தை அறிந்த மாதவி யாழினை அவனிடம் இருந்து வாங்கி காவிரியை நோக்கி அவள் பாடுகிறாள். ஆடவர் இடத்தில் என்ன குறை இருந்தாலும் பெண்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அவள் பாடிய பாட்டின் கருத்தை கோவலன் புரிந்து கொண்டு கோபம் கொள்கிறான். இந்த இடத்தில் இளங்கோவடிகள் யாழ் வழியே ஊழ்வினை வந்தது என்று கூறுகிறார். கோவலன் மாதவியை பிரிந்து
கண்ணகியை நோக்கி செல்கிறான். மாதவி தனியாக வீடு திரும்புகிறாள். நாம் அடுத்ததாக பார்க்க போவது வேநீர் காதை. இந்த வேநீர் காதையில் இளவேநீர் காலம் வந்தது, தென்றலும் வந்தது. கண்ணகி வாடி நிற்கிறாள். மாதவி ஏங்கி நிற்கிறாள். தன் தோழி பயந்தமாலையிடம் தன் உள்ளத்தில் உள்ள ஏக்கத்தை எல்லாம் எழுதி ஓலைச்சுவடியை கொடுத்து விடுகிறாள். பயந்தமாலையும் செல்கிறாள், கோவலனிடம் கொடுக்கிறாள். கோவலன் வாங்கவில்லை. அவளுடைய காதில் விழுமாறு, என்னதான் இருந்தாலும் அவள் நாட்டியக்காரிதானே என்று கூறுகிறார். பயந்தமாலை மாதவியிடம் வந்து கோவலன் கூறியதை சொல்கிறாள். ஆனால் மாதவி அவன் வருவான் என பொறுத்திருந்தாள். கோவலன் தனித்திருந்தான். அடுத்ததாக நாம் பார்க்க போவது கெனாத்திரம் உரைத்த காதையை பற்றி. கனவு பற்றி சங்க காலத்திலும் உள்ளது, சிலப்பதிகாரத்திலும் உள்ளது. கணவனை பிரிந்த கண்ணகியின் தோழியான தேவேந்தியிடம் கண்ணகி தான் ஒரு தீக்கணா கண்டேன் என்று கூறுகிறாள். நானும் என் கணவரும் வெளியூர் செல்கிறோம். வெளியூரில் இருப்பவர் என் கணவனை ஏசுகிறார்கள், என்மேல் தேளை விடுகிறார்கள். நான் பதறி நிற்கிறேன். அரசனிடத்தில் சென்று முறையிடுகிறேன். ஊர் தீப்பற்றி எரிகிறது என்று கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது பணிப்பெண் ஓடி வந்து வாயிலில் யாரோ நிற்கிறார்கள் என்று கூறுகிறாள். கண்ணகி சென்று பார்த்தாள். அங்கு கோவலன் நின்று கொண்டு இருந்தான். அவன் கண்ணகியிடம், எல்லா செல்வத்தையும் தொலைத்து விட்டேன், என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறான். அப்போது கண்ணகி மென்முறுவலால் பார்த்தாள். என்னிடம் கால் சிலம்பு இருக்கிறது, கவலைப்பட வேண்டாம், மதுரை செல்வோம் என்று பொழுது விடியுவதற்கு முன்னால் ஊழ்வினை அழைக்க அவர்கள் மதுரை செல்கிறார்கள். அடுத்ததாக நாடுகாண் காதை. கோவலன் மாதவியை விட்டு பிரிந்து கண்ணகியிடம் வந்து விடுகிறான். எல்லா செல்வத்தையும் தொலைத்து விட்டேன், என்ன செய்வது என்று கேட்கிறான். அப்பொழுது கண்ணகி, என் தந்தையார் கொடுத்த கால் சிலம்பு இருக்கிறது, நாம் மதுரைக்கு சென்று அதை விற்று வாணிபம் செய்வோம் என்று கூறுகிறாள். அப்பொழுது ஊரை விட்டு கிளம்புவதற்கு முன்னால், பொழுது விடுவதற்கு முன் புகார் கோயில், திருமால் கோவில், அருகதேவன் கோயில், இந்திரன் கோயில் போன்ற கோவில்களுக்கெல்லாம் சென்றுவிட்டு இறுதியில் அவர்கள் ஊரின் வெளிப்பகுதிக்கு வந்து நிற்கிறார்கள். அந்த புகார் நகரத்தை விட்டு அவர்கள் வெளியே வரும் காட்சியை இளங்கோவடிகள் அழகாக கூறுகின்றார். வான்கண் வழியா வைகரை யாமத்து மீன் திகழ் விசும்பின் வெண்மதி நீங்க கார் இருள் நின்ற கடைநாள் கங்குள் ஊழ்வினை கடைசி உள்ளம் துறப்ப ஏழா தகரும் எழிலக் கவரியும் தூமையிற் அன்னமும் துணை எனத் திரியும் தாளொடு குயின்ற தகைசால் சிறப்பின்
நீள்நெடு வாயில் நெடுங்கடை கழிந்து ஆங்கு என்று புகார் நகரத்தை விட்டு அவர்கள் விடைபெறும் காட்சியை மனவேதனையோடு அவர் கூறுகின்றார்.